ஒவ்வொரு வாட்டியும் தேர்தல் களம் எப்படி அமையுது அப்படின்னா, யாரு நம்ம ஓட்டு வந்து வேஸ்டா போயிடும் போட்டா. படித்தவர்களும் விவசாயம் செய்யுங்க, படித்தவர்களும் கால்நடை வளர்ப்புல மேம்படுங்கன்னு அண்ணாவே சொல்லியிருக்கிறாரு. இப்ப எங்களை விமர்சிக்கிறாங்களா இல்ல அண்ணாவை விமர்சிக்கிறாங்களான்னு எங்களுக்கு தெரியல. பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு தமிழ்நாட்டுல அனாதை போல நிக்குது. அம்மையார் ஜெயலலிதா, ஐயா எம்ஜிஆர் அவருடைய வயது இதெல்லாம் ஒரு பக்கம். எங்க அண்ணன் பார்த்தா உங்களுக்கு வயதான தோற்றம் தெரியுது. சித்தாந்த ரீதியாக இந்த கொள்கையை ஏற்று வரவங்களோட கூட்டணி அமைக்கிறது எதிர்காலத்தில் வாய்ப்பு இருக்கு. எங்க பிள்ளைங்க விசாரணைக்கு போயிட்டு வந்து பாருங்களேன், அவங்க சிரிச்சுக்கிட்டு ஜாலியா இருக்காங்க. நானே கூப்பிட்டு கேட்டேன், என்ன போயிட்டு வந்ததுல பயங்கர ஜாலியா இருக்கீங்களே அப்படி. நம்மள உட்கார வச்சு அவங்களுக்கு அது ஒரு இதுவா தெரியுது. பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் சூத்திரன் நிகழ்ச்சியில் நாம் தமிழர் கட்சியின் மாநில மகளிர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் காளியம்மாள் அவர்களை வரவேற்கிறோம். வணக்கம் மேடம். வணக்கம். நாடாளுமன்ற தேர்தல் பரபரப்புலாம் தொடங்கிருச்சு. நாம் தமிழர் கட்சி 4வது அணியா களம் காணுதா? இந்த முறை வாக்கு வங்கியின் சதவீதம் இரட்டை இலக்கத்துல போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? 4வது அணியா களம் காணல. தமிழ்நாட்டுல 3வது பெரிய கட்சி நாம. எப்போதும் போலதான் தமிழ் தேசிய அரசியலை தமிழ் மண்ணில் விதைக்கணும், தமிழருக்கான ஒரு நிலத்தையும் வளத்தையும் பாதுகாக்கணுன்ற ஒரு மாபெரும் கொள்கை கோட்பாட்டோடு நாம் தமிழர் கட்சி வரக்கூடிய 2024 தேர்தலையும் சந்திக்கிறோம். நம்ம வந்து ஒவ்வொரு தேர்தலின் போதும் ஒவ்வொரு கட்சிகள் பேசுகின்ற மாதிரி இல்லாமல் நாம் தமிழர் கட்சிக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்குது. ஸோ அந்த தனித்துவத்தின் அடிப்படையில் மக்களை சந்திச்சு மக்களோட பிரச்சனைகளை தீர்க்கின்ற விதமாக இந்த தேர்தல் அணுகிறோம். எல்லாரும் மனசுக்குள்ள என்ன நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா, பிரதமரை தேர்ந்தெடுக்கிறது தான் நாடாளுமன்ற தேர்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே தமிழ் மக்களோட வாக்குகளை வாங்கிட்டு போகிற எந்த எம்பியும் தமிழர்களுடைய எம்பியாக இருக்கிறது இல்லை. நம்ம பகுதியினுடைய ஒரு நாடாளுமன்ற வேட்பாளரை மட்டும்தான், அதாவது நாடாளுமன்ற உறுப்பினரை மட்டும்தான் நம்மளாக தேர்வு செய்ய முடியும். அதன் மூலமாக அவங்க மெஜாரிட்டி மேலே போய் தனக்கான ஒரு பிரதிநிதித்துவத்தை எடுத்து வைக்கிறது பேர் தான் பிரதமரை தேர்ந்தெடுக்கணும். இங்கே போடுற வாக்கு நேரடியாக அங்கே இருக்கிற மத்தியில் யார் நிற்க போகிறாங்களோ அவங்களுக்கு விழும் அப்படிங்கிற அந்த யதார்த்தமான சூழலில் புரிதலோட மக்கள் இருக்கிறாங்களா இல்லையா, அப்படி இல்லை அப்படின்னா அவங்கள தெளிவுபடுத்தணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட நோக்கம். உங்களுடைய பகுதியில் 5 ஆண்டு காலத்தில் என்னென்ன பிரச்சனைகள்லாம் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக ஒருத்தர் நாடாளுமன்றத்திலே குரல் கொடுக்கணும், அதை பேசி சரி பண்ணணும், நலத்திட்டங்களை பெற்றுத்தரணும், இதற்கான உறுப்பினரை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறது அந்த தேர்தல். அதை தான் நம்ம அணுகணும். நாம் தமிழர் கட்சி இந்த தேர்தலில் தனித்து தான் களமிறங்குறது. இப்போ நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர், தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஏற்கனவே பேட்டியில் குறிப்பிட்டிருக்கும் போது பிரதமர் யாருன்னு முடிவு பண்ணிட்டாங்க, பிரதமர் மோடி தான் அப்படின்ற ஒரு கூற்றை அவர் முன்வைக்கிறார். அப்படி இருக்கும்போது மக்கள் வந்து பொதுவாகவே வாக்களிக்கும் போது எது வெற்றி பெறக்கூடிய கட்சிகள் அப்படின்னு வாக்களிக்கிறதுக்கு ஒரு சில குறிப்பிட்ட சதவீதம் மக்கள் இருப்பாங்க. அப்படி அதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குல்ல. நீங்கள் சொல்கிற மாதிரி தமிழ்நாட்டில் பிரதமர் முக்கியம் கிடையாது, தமிழ்நாட்டுடைய நலன் முக்கியம் அப்படின்னு சொன்னால் இந்த வாக்கு எப்படி இருக்கும்? ஒரு பெரிய செல்வந்தன் திருடனாக இருக்கிறான், ஒரு வறுமையில் இருக்க ஒருத்தர் நேர்மையானவராக இருக்கிறாரு, செல்வந்தராக இருக்கிறாருங்கிறதுக்காகவே அவர் பக்கம் போய் நான் நிற்கிறது எவ்வளோ அபத்தமோ அப்படித்தான் ஜெயிக்கிற பக்கம் நிற்கிறது அப்படிங்கிறது. என்னன்னா, எவன் ஒருவன் தன்னோட நிற்கிற பக்கத்தை ஜெயிக்க வைக்கிறானோ அவன் தான் சரியான வீரன். அந்த நிற்கிற பக்கம் நேர்மையான பக்கமாக சரியான பக்கமாக இருக்கணும். இவ்வளவுதான் இங்கே கருத்து. ஆனால் இப்போ ஒவ்வொரு வாட்டியும் தேர்தல் களம் எப்படி அமையுது அப்படின்னா, யார் நம்ம ஓட்டு வந்து வேஸ்ட்டாக போயிடும் போட்டா. இப்போ இத்தனை ஆண்டு காலம் இவங்க போட்ட எல்லா வாக்குமே வேஸ்ட் தான், அதை யோசிக்கிறது இல்லை. நம்ம ஏன் வந்து ஒரு ஓட்டை வீணாக்கணும், அதனால ஜெயிக்கிறவங்களுக்கு ஓட்டு போடுவோம் அப்படின்றதுலாம் ஒரு காலம். ஆனால் இன்னைக்கு நான் உணவுக்கு கஷ்டப்படுறேன், வேலையில்லா திண்டாட்டத்துக்குள்ளே நிற்கிறேன், படித்த பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்காம அல்லாடிட்டு இருக்கிறோம், ஒரு கிராமத்தை கூட குடிசைகளே இல்லாத பகுதியாக மாற்றி தரல, சரியான தண்ணீரை விவசாயிகளுக்கு கொடுக்க முடியல, இன்னும் உழைக்கின்ற மக்களுக்கான எந்த நலத்திட்ட உதவிகளும் சரியாக செய்து தரல, தேவையான சாலைகள் போடப்படலை, தேவையற்ற சாலைகள் போடப்படுது. அப்போ எல்லா பிரச்சனையும் இன்னைக்கு ஒன்று திரண்டு நிற்குது. இந்த பிரச்சனை சரி செய்வதற்கான தளம் உங்க கையில இருக்கு, உங்களுடைய விரல் நுனியில இருக்கு. அதை போய் நீங்க அழுத்துங்க. நீங்க இங்கிருந்து மோடியை தேர்வு பண்றதோ, இங்கிருந்து மற்ற ஆட்களை ராகுல் காந்தியை தேர்வு பண்றதோலாம் நடக்காத காரியம். என்ன சூழலா மக்கள் இங்க பரிதவிச்சு போய் நிக்கிறாங்க அப்படின்னா, இப்போ ஒரு பெரிய பூதாகரமான எதிரி இருக்கிறாரு, அவரை ஒடுக்கிறதுக்கு ஒரு ஆள் அந்த இடத்துல இல்லை அப்படிங்கிறதுக்காக வாக்கு செலுத்துவதுங்கிறது அபத்தம் இல்லையா? என்னுடைய பிரச்சனைகளை களைவதற்கான ஒரு ஆளை நான் தேர்ந்தெடுத்து வைக்கிறேன். இன்னைக்கு நீங்க மோடிக்கே ஓட்டு போடுறீங்க, அவர் வந்து உங்களுடைய பிரச்சனை தீர்க்கப்படலை, நாடாளுமன்றத்தில் பேசப்படலை, இப்போ மத்தியில் என்ன சொல்றாங்களோ அதான் அவர் கேட்க போறாரு. உங்களோட பிரச்சனை போய் அங்கே பேசுவாரா அப்படின்னா இல்லை. அப்போ எதுக்கு இங்கேருந்து ஒரு ஆளை தேர்வு பண்ணி வைக்கணும் நாம அப்படின்றதுதான் கேள்வி. இல்லை, இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி மக்களுக்கு வந்து படித்ததுக்கப்புறம் வேலைவாய்ப்பு பிரச்சனை இருக்குன்றீங்க. பாரதிய ஜனதா கட்சியின் தமிழ்நாடு தலைவர் வந்து அண்ணாமலை 2026 தேர்தலில் பாஜக வெற்றி பெற்றவுடன் குடும்பத்திற்கு ஒருவருக்கு அரசு வேலை வழங்க போகும். அப்போ அது அந்த மாதிரியான ஒரு வாக்கு கொடுக்கும்போது மக்களுடைய வாக்களிப்பு எப்படி இருக்கும்?
ஒரு குடும்பத்துக்கு ஒருத்தருக்கு அரசு வேலை. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு காலி பணியிடங்கள் எவ்வளவு? அரசு காலி பணியிடங்களை தற்போதைக்கு பணியில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய எண்ணிக்கை எவ்வளவு? அது இல்லாம மீதமுள்ள மொத்தமா படித்த இளைஞர்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு? இவ்வளவு பேருக்குமான வேலை வாய்ப்பை கொடுப்பீங்க அப்படின்னா என்ன பொருளாதார யுக்தியை நீங்க கையாளுவீங்க? நீங்க முதலாளித்துவ பொருளாதார யுக்தியா, பொருளாதாரத்துல நிறைய விடயங்கள் இருக்கிற மாதிரி நீங்க என்ன மாதிரியான பொருளாதாரத்தை கையில் எடுப்பீங்க? நீங்க தொழிற்சாலைகளை, அது மண்ணுக்கும் மக்களுக்கும் எதிரான தொழிற்சாலைகளை தொடங்குவீங்க. அது எல்லோருக்குமான வேலை வாய்ப்பை உறுதி செய்யவே முடியாது. ஆனா நாங்க என்ன சொல்றோம், நாம் தமிழர் கட்சி இது ஏற்கனவே சொன்னுச்சு. இல்ல மக்கள் இதை யோசிப்பாங்களா? அதெல்லாம் அவங்களுக்கு தேவையில்லை. இல்ல அவங்களுக்கு தேவை வேலை வாய்ப்பு. அவங்க என்ன நாம் தமிழர் கட்சி ஆடு மாடு மேய்ப்பவர்கள் அரசு பணி, விவசாய பணி செய்கிறவங்க அரசு பணி, இதன் மூலமா தற்சார்பு பொருளாதாரத்தின் மூலமாக உற்பத்தி பெருகும், அதன் மூலமாக உள்ளூர் கிராம அளவிலையும் வேலை வாய்ப்பு கொடுக்க முடியும்னு சொல்லும்போது எல்லாரும் கைத்தட்டி சிரிச்சாங்க. அது எப்படிங்க கொடுத்துட முடியும்? ஆடு மாடு மேய்க்கிறதெல்லாம் எப்படி அரசு பணியாக்க முடியும்? சாராய கடையில ஊத்தி கொடுக்குற டாஸ்மாக் கடையில வேலை செய்யறவங்க அரசு பணியா இருக்கலாம். ஆனா உலகத்துக்கெல்லாம் சோறு போடுறவங்க அரசு பணியா இருக்க கூடாதுன்ற போது அவங்க எல்லாரும் அப்படி இதை நாங்க பேச எல்லாரும் ஒரு மாதிரி கைகூட்டி சிரிச்சாங்க. ஆனா இன்னைக்கு எதன் பொருட்டு, எந்த டேட்டா பேஸ் அடிப்படையில இப்ப அண்ணாமலை வந்து பேசுறாரு? நாம் தமிழர் கட்சி பேசும்போது அது பொய்யான பரப்புரையா தெரியுது. ஆனா நாங்க அந்த யுக்தியையும் சொன்னோம். எப்படி கொடுக்க போறோம்? ஒரு வீட்டுல 2 பேர் விவசாய பணி செய்யறாங்கன்னா நாங்க ஒருத்தருக்கு வேலை இல்லை, 2 பேருக்குமே வேலை. படிப்பு, கல்வி, திறன், அல்லது அவங்களுடைய தகுதி மீன்ஸ் அவங்களோட திறன், இது எல்லாத்தையுமே பொருட்டு அவங்களுக்கான வேலை வாய்ப்புன்னு நாங்க சொன்னோம். அப்ப எல்லாருமே இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி சொல்லும்போது பேசுவதற்கு திமுக ஒருவர் இல்லை. ஆனா நாங்கள் வந்து பேசும்போது திமுக தெருவுக்கு தெரு விமர்சிச்சாங்க. எங்க இருந்துங்க அந்த வேலை வாய்ப்பை நீங்க உருவாக்குவீங்க? எத்தனை பேருக்கு நீங்க வேலை தருவீங்க? பட்டதாரி இளைஞர்களும் சரி, இந்த மாதிரியான டேட்டா பேஸ் உங்க கையில இருக்கா அப்படின்னு ஒருத்தர் கூட அண்ணாமலை பார்த்து கேட்கவே இல்லையே. இந்த யதார்த்த கேள்வி எந்த இளைஞன் மத்தியில வருதோ கட்டாயமாக அந்த பதிலுக்கான இது வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைச்சிடும். இல்லை, நாம் தமிழர் கட்சி வைக்கக்கூடிய பிரதான கொள்கை நோக்கம் அதை தான் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி பாஜக சொல்லுது அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல 1-2லாம் இல்லை. இன்னைக்கு அண்ணன் சீமான் பேசின அரசியலை பேசாத அரசியல் தலைவர்களே கிடையாது. இன்னைக்கு பாருங்க, எங்களோட தேர்தல் வாக்குறுதியில அண்ணன் வந்து 2016 காலகட்டத்திலேருந்து சொன்ன விஷயங்கள், சிறுவர்களுக்கான பள்ளிக்கூடத்துல தொடங்கி அரும்பு முட்டு மலர் இந்த மாதிரியான இந்த ப்ரீ வகுப்பு அதுல இருந்து தொடங்கி அதுக்கு பிறகு அவங்களோட கல்வி, திறன் வாய்ந்த கல்வியை வளர்ப்போம். இன்னைக்கு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் பேசி கொண்டிருக்கிறார் அதே விடயத்தை. நீர்நிலைகள் பராமரிப்பு குறித்து நாம் ஒரு விளக்கங்கள் கொடுக்கிறோம். அதே விஷயத்தை இன்னைக்கு ஐயா துரைமுருகன் வந்து நீர்வழி தடங்களை பாதுகாக்கணும், போகணும், வரணும் அப்படின்னு பேசுறாரு. விவசாயத்தை மேம்படுத்தணும், விவசாயம் தான் ஒரு மண்ணினுடைய உயிர் நாடியா இருக்கு தமிழ்நாட்டினுடைய, இந்தியாவினுடைய விவசாய பூமி. இதுல இருந்து மீட்டுருவாக்கம் செய்யணும். பெரிய படித்த இளைஞர்கள்லாம் வந்து ஐடி ஃபீல்டு தான் ஒர்க் பண்ணணும், இந்த ஃபீல்டு தான் ஒர்க் பண்ணணுங்கிற மாதிரி அவர்களுக்கான ஆர்வம் விவசாயத்து மேலேயும் கூடுதலாக வரணும்னு அண்ணன் பேசும்போது, படித்தவங்களெல்லாம் நீங்கள் ஆடு மாடி மேய்க்க சொல்றீங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஆனால் திமுக இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர், ஒரு இளைஞர், பொறியியல் பட்டதாரி இளைஞர், அவர் அந்த வேலையை விட்டுட்டு வந்து விவசாயம் பண்ணி ஒரு மாசத்துக்கு நான் இவ்வளவு சம்பாதிக்கிறேன்னு சொல்லிட்டு கால்நடைகளை எல்லாம் காட்டுறாரு. அந்த இடத்துக்கு போய் அந்த நபரை சந்திச்சுட்டு வெளியில வந்து என்ன சொன்னார் அவரு? ஆமாங்க, அண்ணாவே சொல்லியிருக்கிறாரு, படித்தவர்களும் விவசாயம் செய்யுங்க, படித்தவர்களும் கால்நடை வளர்ப்புல மேம்படுங்கன்னு அண்ணாவே சொல்லியிருக்கிறாரு. இப்ப எங்களை விமர்சிக்கிறாங்களா இல்ல அண்ணாவை விமர்சிக்கிறாங்களான்னு எங்களுக்கு தெரியல. அப்போ அண்ணன் சொல்லுகின்ற இந்த விடயங்கள் எல்லாம் எல்லாரும் அவங்களுக்கு தேவையான மாதிரி சொல்லிக்கொண்டேதான் வராங்க. இப்போ பாரதிய ஜனதா கட்சியும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பேசின இந்த இந்துத்துவ கொள்கை, கோட்பாடு, சமய நெறி பரப்புறது, இல்ல சமூக நெறி பரப்புறதுன்ற அந்த விஷயங்கள் எல்லாம் இப்ப பேசுறதே கிடையாது. இப்ப அவங்களோட மாடுலேஷனே மாறிடுச்சு. என்ன காரணம் அப்படின்னா, தமிழ்நாட்டுல மக்கள் மத்தியில நிலம் வளம் சார்ந்த, இயற்கை சுற்றுச்சூழல் சார்ந்த ஒரு பேச்சு இந்த இடத்துல வருது. மரங்கள் தொடர்பா பேசுறாங்க, மலைகள் தொடர்பா பேசுறாங்க, நிலம் வளம்னு பேசுறாரு. இந்த இடத்துல போய் இனிமே நம்ம சாதி மதம் பேசினா வேலைக்கு ஆகாது, இதையே நாமளும் எடுத்துக்குவோம் அப்படின்னு நீங்க யோசிச்சு பார்த்ததுண்டா? நாம் தமிழர் கட்சி 3வது அணி அப்படின்னு நீங்க இப்ப அதிமுக ஒரு கூட்டணி, திமுக ஒரு கூட்டணி. திமுக கூட்டணி நாடாளுமன்ற தேர்தலும் கடந்த சட்டமன்ற தேர்தலையும் ஒரு கட்டமைப்போட அந்த கூட்டணி கட்சி பயணித்துட்டு இருக்கு. இப்ப பாரதிய ஜனதா கூட்டணி இல்லைன்னு அதிமுக சொல்லிச்சுன்னா அவங்க ஒரு கூட்டணி. இப்படி இருக்கும்போது நாம் தமிழர் இந்த இடத்துல 4வது கூட்டணியா தானே வரும். இல்ல இப்போ நீங்க எப்படி அதை பார்க்கணும்? இல்ல சீமான் தலைமையில ஒரு கூட்டணி அமைப்போம் அப்படின்ற ஒரு முயற்சி ஏதாவது இருக்கா? இல்ல, இப்ப அண்ணன் வந்து வர 2024 தேர்தலில் தனிச்சு தான் அப்படிங்கிறத ஏற்கனவே திட்டவட்டமா நிறைய ஊடகங்கள் பேட்டியில சொல்லிட்டாரு. முதல் கட்டமா திமுக ஒரு பெரிய 13 கட்சிகள் கொண்ட ஒரு அமைப்பை வச்சிருக்காங்க. 2021 தேர்தலில், 2019 கூட்டம் அந்த கட்சிகளுடைய தன்மை மாறும். ஒவ்வொரு தேர்தலுக்கு பிறகு சீட் எவ்வளவு கேட்கறாங்க, நோட்டு எவ்வளவு கொடுக்குறாங்க, இது ரெண்டை வச்சு அவங்களுடைய கூட்டணியினுடைய தன்மை மாறும். அதே மாதிரி அதிமுக நீங்க சொல்ற மாதிரி பாரதிய ஜனதா கட்சியை நகர்த்து விட்டுட்டாங்க. பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு தமிழ்நாட்டில்
அனாதை போல நிக்குது. உண்மையே சொல்லணும் அப்படின்னா இன்னைக்கு ஏன் வந்து நீங்க 4வது தானே நீங்க எங்களை சொல்றீங்க? நாங்க தமிழ்நாட்டில் 3வது பெரிய கட்சி. திமுக ஒரு பெரிய கூட்டணி பலம், அதிமுக ஒரு கூட்டணி பலம். இது ஒரு 12 கட்சி, இது ஒரு 13 கட்சி. ஆனா ஒத்தையாளா நிக்கிறோம் 2 பேரையும் எதிர்த்து. இங்க இதுல பாரதிய ஜனதா கட்சி அப்படிங்கிறது இந்த ஒரு கூட்டணியில ஒரு கிளையா ஒட்டிக்கிட்டு இருந்தது. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, உடனே சும்மா தூக்கி சவாரி பண்ண என்னால முடியாதுன்னா அவங்க கழட்டி விட்டுட்டாங்க. ஐயா அமித்ஷா என்ன சொல்றாரு, கதவு திறந்தே தாங்க இருக்கு, யார் வேணாலும் வாங்க, எப்படியாவது எங்களை கொண்டு போய் தமிழ்நாட்டுல சேர்க்கறதுக்கான வேலையை பாருங்கன்றதுதான் அதுக்கு அர்த்தம். அப்ப இவங்க தனித்து விடப்பட்ட ஒரு அனாதை போன்று இன்னைக்கு தவிச்சிட்டு இருக்காங்க. யாராச்சும் நம்ம கையை பிடிச்சி தூக்க மாட்டாங்க, கையை காமிச்சிங்கன்னா போதும் அப்படியே தொத்திட்டு உங்க தலைமையில ஏறி உட்கார்ந்துருவாங்க. இதுதான் யதார்த்தம். இப்படிதான் அவங்க இருக்காங்க. அவங்கள வந்து இப்ப 4வதா 5வதா 6வதா அப்படிங்கிறதுலாம் நீங்க அவங்கள கேட்கணும். நாங்க வந்து தமிழ்நாட்டுல தற்போதைக்கு 3வது இடத்துல இருக்கிறோம். வரக்கூடிய தேர்தல்ல அதுக்கு பிறகு வரக்கூடிய தேர்தலில் நாங்க எந்த இடத்துல இருப்போம் நீங்க பார்க்கத்தான் போறீங்க. இப்போ 2026 சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி ஒரு கூட்டணியை ஏற்படுத்தினாதான், ஏன்னா சீமானுடைய வயது காரணமா இந்த கேள்வி கேட்கும். அப்படி ஒரு கூட்டணின்றதாதான் ஒரு ஆட்சியை பிடிக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு வர முடியும் அப்படின்ற ஒரு நிலை இருக்குது. அதை குறித்து கட்சியில எப்பயாவது பேச்சு வந்திருக்கிறதா? இல்ல, இப்ப வயது ஒரு காரணம் இல்லைங்க. உங்களுக்கு தெரியும், ஐயா கருணாநிதி, அம்மையார் ஜெயலலிதா, ஐயா எம்ஜிஆர் அவர்களுடைய வயது இதெல்லாம் ஒரு பக்கம். எங்க அண்ணன் பார்த்தா உங்களுக்கு வயதான தோற்றம் தெரியுதா? இல்ல, வயது ஒரு காரணம் இல்லை. ஒண்ணு. 2வது வந்து பாத்தீங்க அப்படின்னா கூட்டணி அப்படிங்கிறது தமிழ்நாட்டுல இந்த கூட்டணின்றதுக்கான எனக்கு விளக்கம் தேவை. நீங்க இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு சின்னம் கொடுத்துருக்காங்க, ஒரு கட்சி இருக்கு, பதிவு செய்யப்பட்ட அமைப்பு. நான் ஒரு கட்சி இருக்கு, எனக்கு ஒரு சின்னம் கொடுத்துருக்கோம், தேர்தல் ஆணையம் கொடுப்பாங்க, நான் ஒரு பதிவு செய்யப்பட்ட அமைப்பு. இப்ப எனக்கான பிரதிநிதித்துவம் இடம்பெறணும் அப்படின்னா நான் நிக்கணும் தனிச்சு. ஆனா நான் உங்களோட வந்து கூட்டணி சேர வேண்டிய அவசியம் இருக்குன்னு நீங்க என்ன கூப்பிடுறீங்க. அப்ப 13 கட்சிகளை ஒருங்கிணைச்சு எதுக்காக ஒருங்கிணைக்குன்னா, இஸ்லாமியர் ஓட்டா அந்த வந்து எனக்கு வரணும், ஆதித்தமிழ் குடிமக்களா அவங்க ஒரு கட்சி வச்சிருக்காங்களா அந்த ஓட்டு எனக்கு வரணும், இவங்க பாமகவா இவங்க ஒரு அமைப்புல மக்கள் வச்சிருக்காங்களா அவங்க அந்த வன்னியர் ஓட்டா அது எனக்கு வரணும். அப்படி ஒவ்வொரு சாதியை ஒழிச்சவங்க ஒவ்வொரு சாதிக்கான கட்சியா இருந்துதா அது எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்து எல்லா சாதியினருடைய ஓட்டு எனக்கு வரணும்னு சொன்னாங்களே தவிர எல்லா மக்களுக்குமான பிரச்சனையை நான் தீர்ப்பதற்காக இந்த கூட்டணியை உருவாக்குனேன்னு இது வரைக்கும் தமிழ்நாட்டுல ஒரு கட்சி சொல்லுங்க. எனக்கு ஒரே சித்தாந்தம், அவங்களுக்கு ஒரே சித்தாந்தம், 2 பேரோட சித்தாந்தமும் ஒரே மாதிரி இருக்குன்னு திமுக இது வரைக்கும் கூட்டணி வச்சிருக்கா? அதிமுக இது வரைக்கும் கூட்டணி வச்சிருக்கா? எல்லாமே சொல்றது வந்து தேர்தல் கூட்டணி தானே சொல்றாங்க. காசு கூட்டணிங்க, இது தேர்தல் கூட்டணியே அல்ல, மக்களுக்காகத்தான் தேர்தல். இங்க எப்படி தேர்தல் நடக்குது? சீட்டுக்காகவும் நோட்டுக்காகவும் தான் இந்த கூட்டணி. வேற என்ன? இப்ப போய் பேசுறாங்கல்ல, இப்ப எல்லா கட்சிகளும் சரி, பாணன் திருமாவளவனா இருக்கட்டும், இந்த பக்கம் தேமுதிகவா இருக்கட்டும், பாமகவா இருக்கட்டும், இன்னும் இருக்க வேண்டிய ஏனைய கட்சிகள் மதிமுகவா இருக்கட்டும், என்ன போய் பேசுறாங்க? இங்க பாருங்க, நீங்க வந்து ஹைட்ரோ கார்பன் எடுக்கக்கூடாது, பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம்னு அறிவிச்சிங்க, அதை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாவே வச்சுட்டு அழிவுகரமான தொழில் திட்டம் வராதுன்றதுல கையெழுத்து போடுங்க, நான் உங்களோட கூட்டணிக்கு வரேன்னு சொன்னா அது கூட்டணி, மக்கள் கூட்டணி, சரி, அதுக்கு வாக்கு செலுத்தலாம். அங்க அப்படியா பேசுறாங்க? நாங்கள் தொடங்கினது எங்கள் மக்களுக்கான உரிமை. தமிழ் மக்கள் நீண்ட காலமாக தன்னுடைய நிலம் இருந்தும் தன்னுடைய வாழ்வியலுக்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் இருந்தும் அனாதையாக்கப்பட்டிருக்கிறோம், அடிமையாக நடத்தப்பட்டிருக்கிறோம். அதுல இருந்து எங்களுக்கு மீட்டுருவாக்கம் பண்ணி ஒரு சுதந்திரம் தேவை, என் நில மக்கள் நிம்மதியா வாழணும் அப்படிங்கிறதுக்காக மொத்த ஆட்சி அதிகாரமும் எங்களுக்கு வேண்டும்னு நாங்க நிக்கிறோம். இதே சித்தாந்தத்தை கொள்கையை அடிப்படையா வச்சு எங்கள் தலைவனாக கொண்டு அதே சித்தாந்தத்தை அடிப்படையாக வச்சு ஒரு அமைப்பு நம்மளோட வர்றாங்க. இல்ல அவங்களும் இந்த மண்ணில் ஊழல் லஞ்சம் இல்லாத ஒரு ஆட்சியை அமைக்க பாக்குறாங்க, இல்ல வந்து அவங்களும் ஏழை எளிய மக்களுக்கான அரசியல் சம உரிமையை கொடுக்க பாக்குறாங்க, பெண்களுக்கான பிரதிநிதித்துவத்தை தர பாக்குறாங்க அப்படின்னா வருகின்ற காலகட்டத்துல அவங்க வந்து நம்மள்ட்ட நான் இதே கொள்கை கோட்பாட்டோட உங்களோட பயணிக்க விரும்புறேன், நீங்க போன பாதை தான் சரி அப்படின்னு வர்றாங்க அப்படின்னா அவங்களோட நம்ம வந்து கூட்டணி வச்சுக்கிறதுல ஒன்றும் தவறு கிடையாது. ஆனால் தற்போதைக்கு அப்படின்னு இருக்கிறதுல இவங்க 2 பேரும் கட்சிகள் கூட்டணி, நாங்க மக்கள் கூட்டணி. நீங்க சித்தாந்த ரீதியாக இந்த கொள்கையை ஏற்று வரவங்களோட கூட்டணி அமைக்கிறது எதிர்காலத்தில் வாய்ப்பு இருக்கும். இப்ப என்ஐஏ சோதனை அப்படின்றது நாம் தமிழர் கட்சி மேல ஒரு பரவலாக கொண்டு போய் சேர்க்கப்பட்டிருக்கு. என்ன நடக்குது சோதனையில? சோதனை நிறைவுல வந்து புலிகள் அமைப்பை ஆதரிக்க கூடாதுன்னு எச்சரித்து என்ஐஏ அனுப்பியது அப்படின்ற தகவலும் பத்திரிகைகள் வருது. உண்மையிலேயே அப்படியான எச்சரிக்கை இருந்ததா? விசாரணையில் என்ன கேட்கப்பட்டது? இல்லை, இப்போ நீங்க என்ஐஏ சோதனைக்கு போன எல்லாரையுமே நிறைய ஊடகங்கள் வந்து இப்போ பேட்டி எடுத்திருக்கிறாங்க. அப்படி ஒரு கேள்விகள் அவங்கள கேட்கப்படவே இல்லை. 1. 2 காரணங்கள் இங்க பேசப்படுது. 1, இந்த என்ஐஏ சோதனையில கேட்கப்பட்ட கேள்வி என்ன அப்படின்னா, சேலத்துல ஒரு இருவர் வந்து ஒரு காணொலி வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த காணொலிக்கு வெளியிட்ட நபருடைய தொலைபேசியில உங்களோட எண் இருந்ததா பார்க்கப்படுது. அதனால நீங்க அவங்கள்ட்ட எதுவும் பேசியிருக்கீங்களா, அவங்க உங்களை தொடர்பு கொண்டிருக்காங்களா, இல்லை நீங்க அவங்க தொடர்பு கொண்டிருக்கீங்களா அப்படின்ற கேள்வி மட்டும்தான் கேட்கப்பட்டிருக்கு.
அதே மாதிரி லண்டன்ல ஒருத்தர் ஒரு பேரை சொல்லி அவர் உங்களுக்கு தெரியுமா, அவரோட நீங்க பேசியிருக்கீங்களா அப்படின்ற மாதிரியான, அவரு உங்கள்கிட்ட பேசியிருக்காரா அப்படின்ற மாதிரியான கேள்விகள் தான் கேட்கப்பட்டிருக்கு. இன்னும் சொல்லப்போனா அவங்கள அக்யூஸ்ட் பேஸ்ட் இல்லை, ஒரு குற்றவாளியாக இந்த விசாரணை நடைபெறவே இல்லை. இது வந்து சாட்சியமாக மட்டும்தான் இந்த விசாரணை நடைபெறப்பட்டிருக்கு. இதுதான் உண்மை. அதிலும் தொடர்ந்து இதே கேள்விகள் தான் முன்வைக்கப்பட்டது. புலிகள் தொடர்பாகவோ அல்லது வந்து மற்ற பிரச்சனைகள் இப்போ நிறைய செய்தி ஊடகங்கள் வெளியிட்டாங்க தெரியுங்களா, அந்த மாதிரியான கேள்விகள் அவங்கள்ட்ட முன்வைக்கப்படவே இல்லை. ஒரு காலகட்டத்தில் வந்து புலிகள்கிட்டேருந்து எங்களுக்கு காசு வருது அப்படின்னாங்க. இப்போ நாங்கள் வந்து புலிகளுக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிறாங்க. இப்போ ஒன்றுமே இல்லாத நீங்கள் தடை பண்ணிட்ட புலிகளுக்கு நாங்கள் எப்படி இங்கேருந்து பணம் கொடுக்க முடியும்? இப்போ ஒரு வங்கி கணக்கில் ஒரு பரிமாற்றம் நடக்குதுன்னா அது உடனே கண்டுபிடிச்சிடலாம். நீங்கள் எல்லாத்தையுமே ஆதார் லிங்க் பண்ணி வச்சுட்டீங்க. இப்போ பேன் கார்டு போட்டிங்க, அதெல்லாம் லிங்க் பண்ணி வச்சிட்டிங்க. ஆதாரோட பேன் கார்டு போட்டிங்கன்னா அவங்களோட அக்கௌண்ட்ஸ் டீட்டெயில் எல்லாமே வந்துடும். அப்போ இது நடந்திருக்கா நடக்கலையா அப்படிங்கிறது 24 மணி நேரத்தில் இந்த எண்ணெய் அதிகாரிகள் கண்டுபிடிச்சிருக்கலாம். இந்த நேரத்தில் இந்த விசாரணை அப்படிங்கிறது வந்து தேர்தல் நேரத்தில் ஒரு பயமுறுத்துகின்ற ஒரு யுக்தி. வேற மாதிரி பிம்பப்படுத்தி காட்டணும் அப்படிங்கிறது எங்களை பயமுறுத்துறாங்க. அதாவது வந்து ஒரு பதட்ட சூழ்நிலை, அது இப்படி எல்லாம் பண்ணா அவங்க பயந்துருவாங்களோ அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு ஒரு காவல்துறையினுடைய விசாரணைக்கு போனவங்க கூட கொஞ்சம் அப்படி பதட்டமா ஒரு மாதிரி சோர்வா இருப்பாங்க. என்ன அப்படின்னா, என்னப்பா தொடர்ந்து இந்த மாதிரி கேள்வியா கேட்டுட்டு இருக்கிறாங்க, நீங்க போயிட்டு ஒரு தடவை அலுவலகத்துல எங்க பிள்ளைங்க விசாரணைக்கு போயிட்டு வந்து பாருங்களேன், அவங்க சிரிச்சுக்கிட்டு ஜாலியா இருக்காங்க. நானே கூப்பிட்டு கேட்டேன், என்ன போயிட்டு வந்ததுல பயங்கர ஜாலியா இருக்கீங்களே அப்படின்னு. நம்மளை உட்கார வச்சு அவங்களுக்கு அது ஒரு இதுவா தெரியுது, ஒரு பெரிய விஷயமாவே எடுத்துக்கவே இல்லை. அதுதான் யதார்த்தம். நீங்க எதெல்லாம் வந்து எங்களை அச்சுறுத்துற வேலை மாதிரி, தேர்தல் வந்துட்டோன்னு ஒரு பதட்ட சூழ்நிலையை உருவாக்குற வேலை மாதிரி இந்த வேலையை செஞ்சாங்க. அது ஒரு பெரிய பதட்டமாவோ இதுவாக எடுத்துக்கல, பிளாட்டா தெரியுது உண்மையாவே. இல்லை, இப்போ என்ஐஏ சோதனை இது ஒரு அச்சுறுத்தல், ஒரு பயம் காட்டுறதுக்காக இருந்தீங்க. அப்போ நாம் தமிழர் கட்சி வளர்ந்துருச்சு அப்படின்றதுக்கான ஒரு எண்ணமா, இல்லை அந்த வாக்குகளை பெறணுன்றதுக்காக ஒரு பணியை வைக்கணுன்றதுக்கான ஒரு எண்ணமா, எதை நோக்கி? இது வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். இன்னைக்கு அதிமுகவும் சரி திமுகவும் சரி, ஊடகத்தின் வாயிலாக சொல்றேன், 2 கட்சிகளுமே சரி, பாரதிய ஜனதா கட்சி அதிமுக கூட்டணியில இருந்த போதும், அவங்க திமுக மற்ற கட்சிகளோட கூட்டணியில் இருந்த போதும், தேர்தலின் போது இத்தனை கட்சிகளோட கூட்டணி வச்சும் ஓட்டுக்கு 2000 5000 10,000 வரைக்கும் கொடுக்கப்பட்டுச்சு அந்தந்த இடங்களை பொறுத்து. இப்போ ஈரோடு இடைத்தேர்தலாம் பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்துக்கு 15,000 வரைக்கும்லாம் ஒரு ஓட்டுக்கெல்லாம் பணம் கொடுத்துருக்காங்க, கொடுக்கப்பட்டுச்சு. அப்படி கொடுக்கப்பட்டு வாங்குற ஓட்டுக்கு 3வது இடத்துல ஒண்ணுமே கொடுக்காம மக்கள்கிட்ட போய் பேசி அவங்களுடைய பிரச்சனைகளை எடுத்து சொல்லி அதை நான் வந்தா களைவேன் அப்படிங்கிற வாக்குறுதியை மட்டும் தந்து 3வது இடத்துல இன்னைக்கு ஒரு கட்சி வந்து நிக்குது. அதிலும் குறிப்பா பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு அதிமுகவோட ஒரு ஒட்டுணி போல செயல்பட்டு இருந்தாங்க. இன்னைக்கே அவர்கள் அதிமுக கழட்டி விட்டுட்டாங்க, இப்ப தனியே நிக்கிறாங்க. இப்ப என்ன செய்ய முடியும் பாரதிய ஜனதா கட்சியால? தமிழ்நாட்டுல எது ஒன்றையும் செய்ய முடியாது. இப்போ 3வது இடத்துல இருக்கக்கூடிய ஒரு கட்சியை கொஞ்சம் சரிவு நிலைக்கு கொண்டு வந்தோம் அப்படின்னா நாம ஏதாவது முட்டி மோதி அங்க வந்து நிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பாரதிய ஜனதா கட்சி ஒரு மிகப்பெரிய ஒரு யோசனையை நடத்துச்சு. இன்னொன்னு என்னன்னா, திமுக கிட்ட ஒரு அமலாக்கத்துறை ரைடு விட்டா அவங்க இறங்கி வருவாங்க, பணிஞ்சு வருவாங்க, கேலோ இண்டியா கூப்பிடுவாங்க, மற்றதுக்கு கூப்பிடுவாங்க. அதிமுக கிட்ட வருமானம் ஏற்கனவே ஆட்சி அதிகாரத்துல இருந்தாங்க, மக்கள் பணத்தை 2 கட்சியும் கொள்ளடிச்சு வச்சிருக்காங்க, அவங்களுக்கு எல்லாம் ஏதாவது அமலாக்கத்துறை வருமான வரித்துறை சோதனை நடத்தி ஏதாச்சும் பயமுறுத்தலாம். ஆனா எங்களுக்கு நீங்க வருமான வரித்துறை சோதனையோ அமலாக்கத்துறை சோதனையோ நடத்த முடியாது. அதனால என்னன்னா, விடுதலை புலிகளுடைய தலைவராக இருக்கிறவர் தான் எங்க கட்சிக்கும் தலைவர்னு சொல்லிட்டு இவங்க சொல்றாங்க. இதை வச்சு ஒரு பெரிய விசாரணையை போட்டோம் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு தெரியும் ஏப்ரல் வரைக்கும் அந்த தடை இருக்கு, விடுதலை புலிகளின் மீதான தடை இருக்கு. அதுக்கு பிறகு எங்க வந்து அது விடுதலைப்பட்டுடுமோ, அந்த தடை நீக்கப்பட்டுடுமோ அப்படிங்கிறதுக்காக அந்த விஷயத்தையும் கருத்துல வச்சு இப்படி ஒரு பிரச்சனையை கலப்பணும் அப்படிங்கிறதுக்காக பண்றாங்க. இல்லை, இப்போ தமிழ்நாட்டில் வந்து இலங்கை தமிழர்களை ஆதரித்தது, அந்த அமைப்புகளை ஆதரித்த கட்சிகள் நிறைய இருக்குது. நாம் தமிழர் கட்சி மட்டும் அல்ல. அப்படி இருக்கும்போது நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும் இப்படி ஒரு குறி வைக்கிறாங்கன்றது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய. இலங்கை மக்களுக்கான, இலங்கை தமிழர்களுக்கான, அதுவும் இங்கு குறிப்பா வந்த தமிழ் மக்களுக்கான ஒரு விஷயத்த வந்து முன்னெடுத்த பல கட்சிகள் இருக்கு. இன்னைக்கு மதிமுகவில் இருக்கிற ஐயா வைகோ அவர்கள், திருமாவளவன் அண்ணன் அவர்கள், இன்னும் வந்து நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாம் ஏன் இப்ப பேசல? அவங்களுக்கு அப்போதைக்கு ஒரு பேசு பொருளா இருந்தது, அரசியலுடைய நகர்வின் அடித்தளமா இருந்தது ஈழத்தமிழ் மக்களுடைய பிரச்சனை. இன்னைக்கும் அகதிகள் முகாம்ல அடைபட்டு கிடக்குறாங்க, வதைப்பட்டு கிடக்குறாங்க. இரட்ட குடியுரிமை தரன்னு சொன்னார் ஐயா ஸ்டாலின், அவரோட உடன் தான் இருக்கிறாரு இன்னைக்கு அண்ணன் வைகோ அவர்கள், திருமாவளவன் அவர்கள். ஏன் வந்து அவங்களுக்கு ஒத்த குடியுரிமை வாங்கி கொடுக்க கூட உங்களால முடியல? ஏன் அதை பேச பொருளா நீங்க இப்ப பேசவே மாட்டேங்கிறீங்க? இன்னைக்கு ராபர்ட் பயாசான ரொம்ப முடியாம போயிட்டாரு, சாந்தன் அண்ணா ரொம்ப முடியாம போயிட்டாரு. ஆனா அவங்களெல்லாம் வந்து வெளியில கொஞ்சமாவது மனிதாபிமானத்தோட நடத்துங்க. ஒரு அறைக்குள்ள, இருட்டு அறைக்குள்ளேயே அவங்கள வச்சிருக்கீங்களே, உடல் நலம் சரியில்லை, நடக்க முடியல, ஒரு நடைப்பயிற்சிக்கு ஒரு
அனுமதி கொடுங்கன்னு எவ்வளவு கொடுமை பாருங்க. சிறையில கூட அவர் இஷ்டத்துக்கு நடந்திருப்பாரு. இந்த கொடூரமான சூழல்ல கூட அவருக்கு மருத்துவ சிகிச்சை கொடுங்க, மனிதாபிமானத்தின் அடிப்படையில கொஞ்சம் விடுதலை கொடுங்கன்னு ஏன் வைகோ அவர்கள் பேசல, ஏன் திருமாவளவன் பேசல? இன்னும் சொல்ல போனால் ஆளுகின்ற கட்சிக்கு அதிகாரமிக்க நபராக நீங்க இருக்கீங்க. அவர் தான் சொன்னார் ரெட்ட குடியுரிமை வாங்கி தரேன் அப்படின்னு. உண்மையில் சொல்ல போனால் தார்மீகமாக திமுகவிற்கு ஒரு பெரிய கடமை இருக்கு, கடன் இருக்கு. அவங்க சொன்னதை நம்பிதான் அந்த மக்கள் இங்க வந்தாங்க. என் மொழி பேசக்கூடியவர்கள், என் மண்ணின் பிள்ளைகள் அங்க இருக்கிறாங்க. என் தொப்புள் கூடியவர்கள் வேற நாட்டுக்கு போனவங்க எல்லாம் நிம்மதியா தானே இருக்காங்க. பேசுவதற்கு எங்க அண்ணன் சீமானை விட்டா, நாம் தமிழர் கட்சியை விட்டா இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஆளே கிடையாது. இப்ப இவங்க பேசினவங்க எல்லாம் இப்ப எங்க போனாங்க? அவங்களுக்கு அது ஒரு காலத்தில் அரசியலாக பார்க்கப்பட்டுச்சு. இன்னைக்கு அவங்களுக்கு அவங்களோட என்ன சொல்றது, நாகராஜ சோழன் எம்ஏ மாதிரி எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் நாங்கள் அந்த பொறுப்புல இருக்கணும்னு அவங்க போயிட்டாங்க. மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய எல் முருகன் வந்து நீலகிரி தொகுதியில போட்டியிடுவார் நாடாளுமன்ற தேர்தல்னு சொன்னாங்க. ஆனா மத்திய பிரதேசத்திலேயே மீண்டும் ராஜ்யசபா உறுப்பினராக தேர்ந்தெடுக்க போறாருன்னு அறிவிக்கப்பட்ட அதிகாரப்பூர்வமா. எதனால இந்த முடிவு இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? ஒருவேளை இங்க கூட்டணி எல்லாம் இல்ல, பாஜகவுக்கு அதுக்கான வாக்கு வங்கிகள் இல்லைன்ற ஒரு முடிவா, இல்ல ராஜ்யசபாவெல்லாம் ஏற்கனவே இருந்தாரு அதனால அப்படியே இருப்பாருன்றது? இல்ல, நீங்க முதல்ல சொன்னதுதான் காரணம். இங்க நின்று வெற்றி பெறல அப்படின்னா ஒரு மத்தியில இப்ப இணையமைச்சரா இருக்கிறாரு. அதுக்கு பிறகு இப்ப நீங்க சொன்ன மாதிரி ராஜ்யசபாவுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பட்டியல் இருக்காரு. அப்படி இருக்கும் பட்சத்துல இந்த நேரத்துல போயிட்டு நான் நின்று வாக்கு விழல, என்னால வெற்றி பெற முடியல அப்படின்னா அது ஒரு பெரிய அவமானகரமான விடயமா மாறிடும். அதனால இந்த மாதிரி ஒரு முயற்சி. ஏன்னா மக்களை சந்திச்சு அவங்கள்ட்ட பேசுவதற்கு இவங்களுக்கு பயம். எனக்கு கேஸ் சிலிண்டர் விலையை ஏற்றியாச்சு, அத்தியாவசிய பொருட்களையே ஏற்றியாச்சு, ஜிஎஸ்டி கொண்டு வந்தாச்சு, இங்க இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பை பறிச்சாச்சு, எது ஒன்றும் இல்லை, நிலம் வளம் எதுவும் கிடையாது, கடலை முதற்கொண்டு வித்து தின்னாச்சு, எந்த முகத்தை வச்சுட்டு போய் மக்களை சந்திப்பீங்க? அந்த பயம்தான். அதனால ஒரு இந்த முடிவு எடுத்துக்கிறாங்க. மிக்க நன்றி மேடம். நிறைய தகவல்களை எங்களுடன் பகிர்ந்து கொண்டீர்கள். மீண்டும் ஒரு நேர்காணலை சந்திப்போம். நன்றி.